அத்தை எதுக்கு என் அம்மா பத்தி வெளியில இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? என் அம்மா அந்த மாதிரி வெளியில சொல்ற ஆள்லாம் கிடையாது. எங்க அம்மாவை பத்தி அவங்க நினைக்கிறத அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கலாமே, எதுக்கு வெளியில எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி? அத்தைக்கு இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். நான் போய் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறேன், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அத்தை என்ன அவங்களோட மருமகளாவே நடத்த மாட்டேங்கிறாங்க. அந்த கவலை எங்க அம்மாக்கு இருக்கும்ல. நம்ம 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். நம்ம வீட்டை மீட்டெடுக்கணும்னா இப்போதைக்கு கொஞ்சமாச்சும் பணம் கட்டணும். அப்பதான் கோர்ட்டுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு அப்பதான் நமக்கு கொஞ்சமாச்சும் டைம் கிடைக்கும். நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் அந்த பணத்தை கட்டணும். உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை இப்ப கொடு. என்னால இப்ப எதுவும் தர முடியாது. என்னடா இப்படி சொல்ற? அப்ப வீடு ஏலத்துக்கு வந்தா உனக்கு பரவாயில்லையா? அப்பாதான் அந்த வீட்டுல எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார்ல. இனிமேல் அந்த வீட்டுக்கு என்னன்னா எனக்கு என்ன கவலை? கொஞ்சம் விட்டுருந்தா அந்த வீடை எங்களுக்கு தெரியாம வித்திருப்ப. இவ்வளவு ஃப்ராட் வேலையை பண்ணிக்கிட்டு அப்பா அன்னைக்கு கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தைய மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இப்படி பேசுறல. என்னால முடிஞ்ச காசை நான் தரேன், ஆனா அந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குன்னு அப்பாவை எழுதி தர சொல்லு. இவனா ஒரு பைசா கூட தரமாட்டான்டா. அதெல்லாம் குடுக்கற மனசே இல்ல இவனுக்கு. நீ வேலை பாக்குற கம்பெனில பணம் ஏதாச்சும் கொடுப்பாங்களா? உன் மாமா படுற கஷ்டத்துல நாமளும் கொஞ்சம் பங்கெடுக்கணும்ல. நான் மாசம் மாசம் பணத்தை கரெக்டா கட்டிடுவேன். இல்லக்கா எங்க ஆபீஸ்ல சும்மா பணம் தர மாட்டாங்க, எதையாச்சும் அடமான